இப்போ நம்ம பார்க்க போகிறது 4.7.4 மின்தடை மட்டுமே உள்ள மின் சுற்று. மின்தடை மட்டுமே. அப்போ இந்த மின் சுற்றில் மின்னியக்கு விசை மூலத்தோட மின்தடை மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த மின்னியக்கு விசை மூலத்திலிருந்து மின்னழுத்த வேறுபாடு வரும் இல்லையா, அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் செலுத்தப்படும் மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு. அதை நம்ம வின்னு சொல்கிறோம். V = Vm sin ω t. இப்போ இந்த மின்னழுத்த வேறுபாடு காரணமாக இந்த சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் I. சுற்றில் பாயும் மின்னோட்டம் I ஆருக்கு குறுக்கே ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குகிறது. இந்த மின்தடை இருக்கு இல்லையா, இதுக்கு குறுக்க ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது. அதை நம்ம VR அப்படின்னு எடுத்துக்கிறோம். VR = IR. ஓகேவா, நம்ம ஓம் விதி படிச்சிருப்போம்ல, V = IRன்னு. அதே சமன்பாடு தான் V = IR. இந்த இடத்துல மின்தடைக்கு குறுக்கே அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல கீழே R போட்டிருக்கோம். ஏன் நம்ம கிர்காஃப் சுற்று விதி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிர்காஃப் சுற்று விதியின்படி இந்த சமன்பாட்டில் நம்ம எழுதும் பொழுது V - VR = 0. நம்ம செலுத்தக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு இருக்குல்ல, இந்த மின்னழுத்த வேறுபாட்டையும் இதுக்கு குறுக்க இருக்க மின்னழுத்த வேறுபாடு இருக்கு இல்லையா, ரெண்டையுமே நம்ம கிர்காஃப் விதியை பயன்படுத்தும் பொழுது ஒரு மூடிய சுற்றில் உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இது ப்ளஸ் அப்படிங்கும் பொழுது இது கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கணும். கிர்காஃப் மின்னழுத்த வேறுபாட்டு விதியில் மூடிய சுற்றில் மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி. ஓகேவா, அப்போ V - VR = 0. இப்போ இந்த V இந்த இடத்துலையே இருக்கட்டும். VR நம்ம என்ன செய்யலாம், அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா. அப்போ Vக்கு பதிலாக Vm sin ω t, VRக்கு பதிலாக IR. இதை அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்குவோம். IR இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், Vm sin ω t இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நமக்கு தேவையானது மின்னோட்டம் மட்டும்தான். அப்போ ஐயை மட்டும் இந்த இடத்துல வச்சுப்போம், ஆரை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ Vm/R sin ω t அப்படின்னு இருக்கும். அப்போ I = Im sin ω t. அதாவது இந்த Vm/R இருக்கு இல்லையா, இதை நம்ம Imன்னு எடுத்திருக்கோம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, Vm/R = Im. ஒரு மின்தடை சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஒரே கட்டத்தில் அமையும். ஏற்கனவே நம்ம கட்டம் பற்றி படிச்சிருப்போம். ஒரு மின்தடை சுற்று, இந்த இடத்துல மின்தடை மட்டும்தானே இருக்குது. இந்த சுற்றில் பாயக்கூடிய நம்ம கொடுக்குறோம்ல அந்த மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடும் ஒரே கட்டத்தில் அமையும். இப்போ நம்ம அதோட கட்ட படத்தை பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் நம்ம பார்க்குறது இது கட்ட விளக்கப்படம். இந்த பக்கம் இருக்கிறது அலை வரைபடம். இந்த அலை வரைஞ்சிருக்கா, இது பேர் அலை வரைபடம், இது கட்ட விளக்கப்படம். இப்போ இந்த படத்தில் அலை வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது மின்னழுத்த வேறுபாடு, க்ரீன் கலரில் இருக்கிறது மின்னோட்டம். இந்த இடத்துல இருக்கிறது பெரும மதிப்பு, இந்த இடத்துல இருக்கிறது சிறும மதிப்பு. இந்த சிறும மதிப்பு மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ரெண்டோட சிறும மதிப்பும் ஒரே இடத்துல இருக்குது. அதே போல் மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் இதோட பெரும மதிப்புகளும் ஒரே இடத்துல இருக்குது. பெரும மற்றும் சிறும மதிப்புகள் ஒரே இடத்துல இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஒத்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த படத்தையே நம்ம கட்ட விளக்கப்படத்தில் பார்க்கலாம். கட்ட விளக்கப்படத்தில் இந்த இடம் 0. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கதிர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோமா, இதுலேருந்து நேராக இந்த இடத்துக்கு வர்றது மின்னோட்டத்தை குறிக்கக்கூடிய I. ஓகேவா, அதே மாதிரி இந்த சிகப்புலேருந்து வருது இல்லையா, அது மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கக்கூடியது V. இப்போ இந்த இடத்துல A, B ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கு இல்லையா, அதனால இது ஒத்த கட்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த B இருக்குல்ல, இந்த B எதை குறிக்குது, ஐயை தானே குறிக்குது. அப்போ OB அப்படிங்கிறது IM, அதே மாதிரி OA அப்படிங்கிறது VM. இப்போ இந்த நேர்கோடு இருக்கா, இதோடு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் ஐஎம்ஐ குறிக்கிற Im sin ω t அப்படின்னும், இந்த OA VMஐ குறிக்கக்கூடிய Vm sin ω t அப்படின்னு இந்த படத்தை வரையணும். இந்த ரெண்டு படத்தையும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல வரைஞ்சாதான் நமக்கு இந்த படம் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் அலை வரைபடம். இந்த இடத்துல இருக்கிறது ω t.